இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து அந்த பொள்ளாச்சி இஷ்யூ. அப்படி இந்த பொள்ளாச்சி இஷ்யூ இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த பொண்ணோட ஆடியோ குரல். அதை கேட்ட எல்லாருக்குமே வந்து இப்போ வரைக்கும் அந்த ஆள் மனசில் அந்த குரல் வந்து ஒழிச்சிட்டே இருந்திருக்கும். இப்போ தமிழ்நாடு மக்களோட எல்லாரோட கோரிக்கை வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் சம்மந்தப்பட்ட அந்த 4 பேருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதையும் தாண்டி ஒரு தூக்கு தண்டனை கிடைத்தாதான் இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து எல்லாருமே வந்து பல ஆதரவு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்க நிலையில சினிமா சார்ந்த பல பேர் வந்து இதுக்கான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ நடிகை வரலட்சுமி இதை பத்தின ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னணி நடிகர்கள் இந்த பிரச்சனை பத்தி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த முன்னணி நடிகர்கள் இந்த பிரச்சனை பத்தி பேசாட்டி அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க வீட்டிலும் இது நடக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்க மறந்துடக்கூடாது அப்படின்றத சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனையை முன்னணி நடிகர்கள் பேசினாங்க அப்படின்னா மக்களோட பார்வை வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனை மேல படும், அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வும் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்களோட குரலாகவும் இருக்கு. அப்படி முன்னணி நடிகராக இருக்கிற கமல்ஹாசன் இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. அவரு டைரக்டா முதலமைச்சர்கிட்டே வந்து அவரோட கோரிக்கையும் தாண்டி அவரோட கேள்வி எல்லாமே வந்து ஒரு காரசாரமா வச்சிருக்காரு அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். மீதி இருக்க எல்லா முன்னணி நடிகர்களும் இந்த பிரச்சனையை பத்தி பேசினாங்க அப்படின்னா சரியான ஒரு தீர்வு வந்து இந்த பிரச்சனைக்கு சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்றதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 200க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க வந்து இந்த மிருகங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த மிருகங்கள் பொண்ணை தாக்கும் போதே அந்த பொண்ணு வந்து வெளியே தைரியமா சொல்லியிருந்தது அப்படின்னா மீதி இருக்க பொண்ணுங்க வந்து இதனால பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். அப்படி அந்த பொண்ணு வந்து வெளியே சொன்னா என்ன ஆகுமோ சொல்லிட்டு அந்த ஒரு பயம் தான் இந்த இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்படி ஒரு பொண்ணு வந்து வெளியே ஒரு பிரச்சனை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி வெளியே சொல்லும்போது நாம அந்த பொண்ணை தப்பா பார்க்காம உண்மையிலே அங்கே என்ன நடந்திருக்கு, அதையும் தாண்டி அதை சம்பந்தப்பட்ட ஆண்கள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத தீர விசாரிச்சு சரியான ஒரு தக்க தண்டனை கிடைக்கும் போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இந்த தீர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.